முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது ரெமல் புயல். அரபிக்கடலிலும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஜனநாயகத்தை காக்கும் போரில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். வீடியோ மூலம் வாக்காளர்களுக்கு சோனியா காந்தி அழைப்பு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் ஸ்டாலின் வலியுறுத்தல். கல்வி கட்டணத்தை இணையதளத்தில் கண்டிப்பாக வெளியிட வேண்டும். அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறை உத்தரவு. வணக்கம். வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக உள்ள நிலையில் கேரளாவை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது. தெற்கு வங்கக்கடலில் நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அதன் பின்னர் மேலும் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை நோக்கி தீவிர புயலாக நகரக்கூடும் என்றும் அப்போது காற்றின் வேகம் மேலும் அதிகரித்து மணிக்கு 117 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள முதல் சூறாவளி புயலுக்கு ஓமன் நாடு பரிந்துரைத்துள்ள ரெமல் எனும் பெயர் சூட்டப்பட உள்ளது. இதனிடையே கேரளாவை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது. இதனால் குமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு கடல் பகுதிகளில் இன்றும் குமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் வரும் 27ஆம் தேதி வரையிலும் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாளை மறுநாளில் இருந்து தமிழக பகுதிகளில் மழையின் தீவிரம் குறைந்து வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே திருக்கோவிலூர், திருவள்ளூர், திண்டிவனம் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. உதகையில் பெய்த தொடர் மழை காரணமாக உதகை தூனேரி செல்லும் சாலையில் 2 இடங்களில் ராட்சத மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பழைய குற்றால அருவி, புலி அருவி, 5 அருவிகளில் பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பராமரிப்பு காரணமாக மெயின் அருவியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் வெப்பநிலை 100 டிகிரிக்குள் இருந்து வரும் நிலையில் நாட்டிலேயே ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் 120 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. இந்திய ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாற்றும் போரில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளில் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியாக உள்ள ஆம் ஆத்மி கட்சி 4 தொகுதிகளிலும் களம் காண்கின்றன. நாளை நடைபெறவுள்ள 6ஆம் கட்ட தேர்தலில் டெல்லியில் உள்ள மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கிடையே இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுமாறு காணொலி ஒன்றை நேற்று வெளியிட்டு திருமதி சோனியா காந்தி ஆதரவு திரட்டினார். அதில் இந்திய ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாற்றுவதற்கான முக்கியமான தேர்தல் இது என்று அவர் கூறியுள்ளார். வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜனநாயகத்தை காப்பாற்றும் போரில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று திருமதி சோனியா காந்தி வலியுறுத்தினார். बहुत महत्वपूर्ण चुनाव है। यह चुनाव देश के लोकतंत्र और संविधान को बचाने का चुनाव है। यह चुनाव बेरोजगारी, महंगाई, संवैधानिक संस्थाओं पर आक्रमण जैसे मुद्दों पर लड़ा जा रहा है और आपको इस लड़ाई में अपनी भूमिका निभानी है. இந்தியா கூட்டணிக்கு டெல்லி மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கி வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்று திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் பொன்னான எதிர்காலம் கொண்ட இந்தியாவை கட்டி எழுப்புவோம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் டெல்லியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை மக்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று திருமதி சோனியா காந்தி காணொலியில் வலியுறுத்தியுள்ளார். சிலந்தியாறு தடுப்பணை திட்ட பணியை நிறுத்தி வைக்குமாறு கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனிடம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கேரள முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் காவிரி படுகையில் அமராவதி துணைப்படுகையின் ஒரு பகுதியான சிலந்தியாற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக சமீபத்தில் சில ஊடகங்களில் வந்த செய்திகளின் காரணமாக அமராவதி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறையும் என்று தமிழ்நாட்டு விவசாயிகளிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளதால் தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
இந்த தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் ஏதும் தமிழக அரசிடமோ அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்றும் தமிழகத்தின் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கேரள நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் ஏற்கனவே கேட்டுள்ளவாறு இந்த திட்டம் குறித்து தற்போதைய நிலவரம் மற்றும் கேரளாவின் பவானி மற்றும் அமராவதி துணை படுகைகளுக்கான பெருந்திட்டம் ஆகியவற்றின் முழு விவரங்களை அளிக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கோரியுள்ளார். இந்த பிரச்சனை குறித்து சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு இவ்விவரங்கள் தேவை என்பதால் அவற்றை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையேயான உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்தவும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை சிலந்தியாற்றின் குறுக்கே அணை கட்டும் பணியை நிறுத்தி வைக்குமாறு கேரள அரசின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் கட்டணத்தை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 2024-25 கல்வியாண்டுக்கான அரசு உதவி பெறும் தனியார் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் திரு கார்த்திக் நேற்று வெளியிட்டார். அதில் உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை முதுகலை மாணவர் சேர்க்கையை இணையதளத்தின் மூலம் நடத்தப்பட வேண்டும் எனவும் தனியார் கல்லூரிகள் உட்பட அனைத்து கல்லூரிகளும் கட்டண விவரங்களை வெளிப்படையாக www.tngasa.in என்ற இணையதளத்தில் வெளியிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சேர்க்கையில் விதிமுறைகளை மீறினால் அந்தந்த கல்லூரி முதல்வர்களும் மாணவர் சேர்க்கை குழுவுமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் மாணவர் சேர்க்கை தொடர்பான பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை ஆன்லைன் வழியில் மட்டுமே பெற வேண்டும் என்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் உள்ள இடங்களை சுயநிதி பிரிவில் உள்ள இடங்களை நிரப்புவதற்கு முன்னர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீடு கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளின் மாணவர்கள் சேர்க்கை பட்டியலை www.tngasa.in என்ற இணையதளத்திலும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகள் அவர்களின் இணையதளத்திலும் வெளியிட வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இதுவரை 2,48,644 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். அரசியல் ரீதியான மோதலில் தனது பெற்றோரை பழிவாங்க வேண்டாம் என பிரதமர் திரு மோடிக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கெஜ்ரிவாலின் உதவியாளர் திரு பிபவ் குமார் தம்மை தாக்கியதாக ஆம் ஆத்மி கட்சியின் பெண் எம்பி திருமதி ஸ்வாதி மாலிவால் அளித்த புகார் தொடர்பாக கெஜ்ரிவாலின் பெற்றோரிடம் விசாரணை நடத்த டெல்லி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் திரு மோடி திரு கெஜ்ரிவால் இடையிலான அரசியல் மோதலில் தமது பெற்றோரை இழுக்காதீர்கள் என முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் பகிரங்கமாக கேட்டுக் கொண்டுள்ளார். உங்களது சண்டை என்னுடன் மட்டும்தான், வயதான மற்றும் உடல்நலம் குன்றியுள்ள எனது பெற்றோரை தொந்தரவு செய்யாதீர், அனைத்தையும் கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் கூறியுள்ளார். தன்னை வீழ்த்த பிரதமர் பல வழிகளிலும் முயற்சி செய்வதாகவும் தற்போது எல்லை மீறி பெற்றோரை துன்புறுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 85 வயதான தனது தந்தைக்கு காது கேட்பதில் சிரமம் உள்ளதாகவும் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், அவர்களிடம் எதற்கு போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திரு கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் திரு கெஜ்ரிவாலின் பெற்றோரிடம் போலீசார் விசாரணை நடத்த நடவடிக்கை எடுத்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அழைப்புதழில் மீண்டும் காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவர் படம் இடம்பெற்றுள்ளதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி திருவள்ளுவர் காவி உடை அணிந்தபடி இருக்கும் புகைப்படத்தை எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டு திருவள்ளுவர் தினத்திற்கு ஆளுநர் திரு RN ரவி வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் திருவள்ளுவர் தினத்தில் ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் என்று கூறியிருந்தார். இதற்கு திமுக, திராவிடர் கழகம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் மற்றும் தமிழ் அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் திருவள்ளுவர் திருநாள் விழா என்ற பெயரில் ஆளுநர் மாளிகை நேற்று அழைப்புதழ் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இன்று மாலை 5 மணிக்கு ஆளுநர் திரு ரவி தலைமையில் திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் செயலாளர் திரு கிர்லோஷ்குமார் பெயரில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அழைப்புதழில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேரம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இடம் எங்கே என்று அழைப்புதழில் தெரிவிக்கப்படவில்லை.
எனவே சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அழைப்பிதழ் வெளியிடப்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பிரதமர் மோடியின் பிம்பம் உடைந்து நொறுங்குவதை திசை திருப்பும் நோக்கில்தான் ஆளுநர் திரு ரவி இதுபோன்ற சர்ச்சையை மீண்டும் கிளப்புகிறார் என்று வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி கூறினார். சீன எல்லையை ஒன்றுமே சொல்ல முடியாது. இவங்க எல்லாம் சத்தமில்லாமல் இந்திய நிலத்தை அங்கே விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அதிகாரிகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி அவர்களுடைய பிம்பம் உருக்குலைந்து போவதனால அதை மடைமாற்றுவதற்கு இப்படி ஒரு வேலையை இப்போ செய்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைன்னா இவர் காவி உடை போடுவது சரியா தவறா, இதை ஏன் இவர் செய்கிறாரு, இப்படியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேரத்துக்கும் வேலைக்கும் அது கேடு. காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவர் படத்தை ஆளுநர் மாளிகை வெளியிட்டதை கண்டித்து தமிழ் அமைப்புகள் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளன. அரசு அங்கீகரித்த புகைப்படத்தை மாற்றி சாதி மத சமயம் சார்ந்து திருவள்ளுவர் புகைப்படத்தை வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஆளுநரே இப்படி செய்வது கண்டனத்திற்குரியது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தென்காசியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோயிலில் உதவி அர்ச்சகர் மது அருந்தி பக்தர்களிடம் ரகளையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசி விஸ்வநாதர் உலகம்மன் கோயிலில் மடப்பள்ளி பொறுப்பாளராகவும் கோயிலில் நடக்கும் பூஜைகளில் உதவியாளராகவும் இருந்து வரும் ராஜாராமன் இரவு பணியின் போது மது அருந்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்த பக்தர்களுடன் அவர் நேற்று ரகளையில் ஈடுபட்டுள்ளார். தினமும் மது அருந்திவிட்டு அவர் கோயிலுக்கு வருவதும் பக்தர்களுடன் தகராறு செய்வது குறித்து பலமுறை நிர்வாக அதிகாரியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து பக்தர்களே அவருக்கு தோப்பு கரணம் போட சொல்லி நூதன தண்டனை வழங்கியுள்ளனர். இதையடுத்து பக்தர்களிடம் இனி இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டேன் என்று ராஜாராமன் மன்னிப்பு கோரியுள்ளார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோயிலுக்கு மது அருந்தி ரகளையில் ஈடுபட்ட ராஜாராமன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே நடக்கும் போட்டியில் விதிமீறலில் ஈடுபடும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் சீருடை அணிந்திருந்த காவலர் ஆறுமுக பாண்டி என்பவர் அரசு பேருந்தில் டிக்கெட் இல்லாமல் பயணிக்க உரிய ஆவணங்களை காண்பிக்குமாறு நடத்துனர் கேட்டுள்ளார். இதனால் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து காவலர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை செயலாளர் பரிந்துரைத்தார். இதையடுத்து மாநிலம் முழுவதும் விதிமீறல்களில் ஈடுபடும் அரசு பேருந்துகள் மீது அபராதம் விதிக்கும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கிளாம்பாக்கம், தாம்பரம், மணிமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் பேருந்து நிறுத்தம் அல்லாத இடங்களில் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றியது மற்றும் நோ பார்க்கிங்கில் பேருந்தை நிறுத்தியது என அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்து வருகின்றனர். ஓட்டுநர், நடத்துனர்கள் சீருடையை முறையாக அணிந்துள்ளனரா என்றும் அரசு பேருந்துகளில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. காவல்துறைக்கும் அரசு போக்குவரத்து துறைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக உள்ள நிலையில் கேரளாவை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது. இந்திய ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாற்றும் போரில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். சிலந்தியாறு தடுப்பணை திட்ட பணியை நிறுத்தி வைக்குமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.